திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். துலா ராசிக்குண்டான ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். துலா ராசிக்கு உங்களை ஆளக்கூடிய கிரகம் எதுன்னு பாத்துட்டீங்கன்னா சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுல போய் உச்சமாக இருந்தார். ஆனால் உச்சமாக இருந்தாலும் வக்ரகதி பெற்றிருந்தார். அப்போ ஒரு உச்ச கிரகம் வக்ரகதி பெறும் பொழுது நீச பலனை அடையும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. அது என்ன, எத்தனாம் தேதி வரைக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 13ஆம் தேதி வரைக்கும் நீசம்தான். அப்போ நீங்க எந்த வேலைகள் செய்தாலும் ஒரு 13ஆம் தேதி வரைக்கும் அதைய ஒரு புதிய முயற்சிகளாக இருந்தாலோ, ஒருத்தரை பார்க்க போறீங்க, ஒரு விஷயங்கள் நல்லது நடக்கணும் அப்படின்னா அது 13ஆம் தேதி வரைக்கும் வேண்டாம். 13ஆம் தேதிக்கு மேல மறுபடியும் இந்த சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். அதற்கப்புறம் நீங்க வச்சுக்கோங்க, கண்டிப்பா நடக்கும். ஏன்னா நீங்க என்ன பண்ணினாலும் உங்களுடைய நிலைகள் என்ன, நீங்க யாரு, எப்படிப்பட்டவர், உங்களுடைய கேரக்டர் என்ன, எதை நோக்கி உங்க கர்மா வேலை செய்யுது அப்படிங்கிறது எல்லாமே சொல்றது வந்து சுக்கிரன் தான். அப்ப அந்த சுக்கிரன் வலு இல்லாம இருக்கும்பொழுது எதை செய்தீங்கனாலும் ஒரு நல்ல பெயர் கிடைக்காது, உங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்காது, ஒரு மரியாதை இருக்காது. அப்ப இந்த சுக்கிரன் உச்சமான காலகட்டங்கள்ங்கிறது 13ஆம் தேதிக்கு மேலதான். அப்ப அதற்கு மேல நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஜெயமாகும் அப்படிங்கிறது உண்மை. அப்ப அவரு 8ஆம் அதிபதியும் ஆகிறார் இல்லையா. பொதுவா குரு பாருங்க 8ல மறையும் பொழுது துளாராசிக்கு தேவையில்லாத கெட்ட பெயர்கள், அவமானங்கள், செய்யாத தப்புக்கு பழி ஏத்துக்க வேண்டியது இதெல்லாமே இருந்திருக்கும். இப்ப குரு அப்படின்னு சொல்லக்கூடிய மே மாசம் உங்களுக்கு 9க்கு வரப்போகிறார். அது வரைக்கும் இந்த சுக்கிரன் இதே இடத்துலதான் இருக்க போகிறார். அப்போ இப்ப மட்டும்தான் வக்ரம். இனி மே வரைக்குமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சுக்கிரன் உச்சத்துலதான் இருக்க போகிறார். அப்ப துளாராசியை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ஒரு நல்ல ஒரு கோல்டன் பீரியட் எப்ப தொடங்க போகுது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 13ஆம் தேதிக்கு மேலதான் தொடங்க போகுது. இப்போ 6ஆம் இடத்துல பாருங்க, இந்த ராசியில இருந்து 6ஆம் இடத்துல 5 கிரக கூட்டு சேர்க்கை ஏற்படுது. 6ல வந்து கிரகம் இருக்கிறது, அது பாவ கிரகங்கள் இருக்கிறது, எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். இருப்பினும் இந்த கூட்டு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது கடன், நோய், சின்ன சின்ன ஒரு வம்பு வழக்குகள் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் கொடுத்துரும். தேவையில்லாத பேச்சுக்கள், இது மூலமாக ஒரு அவமானங்கள் இதையும் கொடுத்துரும். ஏன் சொல்றேன்னா இந்த மாதம் மட்டும் 3 கிரகங்கள் நீசமாகறாங்க. அதோட சுக்கிரன், ராகு, சனி எல்லாம் பெண் சாபத்தினோட உச்சத்துல போய் போற போகுது. சுக்கிரன் தான் பெண் சாபத்துக்கு முழு காரணம். அப்ப அவர் உச்சமாகி பாவகிரகத்தோட சேரும் பொழுது இது எல்லாமே பெண்களாக இருந்தால் ஆண்கள் ரீதியாகவும், ஆண்களாக இருந்தால் பெண்கள் ரீதியா ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்தது செவ்வாய். செவ்வாய் யாரு, உங்களுக்கு திருமணம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாக்கு, உங்களுடைய பணம், இதெல்லாம் சொல்றது செவ்வாய் தான். அவரும் நீசமாகிறார். அப்போ 2 கூடியவர் நீசமானா குடும்பத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல், பேச்சுல. அதே போல இப்போ வரன்கள் பாக்குறீங்களா, கொஞ்சம் தள்ளி போடுறது. இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் நீசம் தான். நீசம்னா வலு இல்லாம இருக்கார், அவருக்கு பவர் கிடையாது. அவர் என்னதான் நீங்க வந்து அந்த விஷயத்த நீங்க செவ்வாய்க்குள்ளான விஷயத்த செஞ்சீங்கனாலும் அதை சக்சஸ் பண்ணி கொடுக்க மாட்டார் அப்படிங்கறதா உண்மை. அப்ப செவ்வாய் வந்து உங்களுக்கு நீசமாகும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மன வாழ்க்கை, அதாவது கல்யாணம் ஆயிருந்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப கவனமா இருங்க. கல்யாணம் ஆகாம இருக்கீங்க, வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த 1 மாசம் கொஞ்சம் அமைதியா இருக்கு. வரன்கள் அமையறதுல கொஞ்சம் தடை தாமதங்களோ ஒரு ஏமாற்றங்களோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பாருங்க குரு. இயற்கையாவே குரு பத்தி சொல்லிட்டு 8ல இருக்காரு. அடுத்தது சனி. சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க, ஏப்ரல் மாசங்கும் பொழுது 5ஆம் வீட்டுல இருந்து 6க்கு போறார். அப்ப 4 மற்றும் 5ஆம் அதிபதி 6க்கு போகிறார். அப்ப கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். குழந்தைகள் ரீதியான அவங்களுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். 2.5 வருட காலங்கள். இருப்பினும் 6ல் சனி இருந்தால் எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் ஜெயிக்கலாம். உங்க பேர்ல கேஸ் போட்டா கேஸ் உங்க பக்கம் சாதகமா வர்றது, என்ன விஷயமாக இருக்கட்டும், தப்பே நீங்க பண்ணியிருந்தீங்கனாலும் கூட அந்த பழிபாவங்கள் எதுவும் உங்களுக்கு வராம இருக்காது. இது தப்பிச்சு கொண்டு வரும். அது வந்து உங்க ஜாதகத்தோட நிலைகளை பொறுத்து. சோ ஜாதகத்துல நல்ல தசாபுத்திகள் நடந்தால் எந்த விஷயமா இருந்தாலும் தப்பிச்சு வந்துடலாம். அடுத்தது பாருங்க உங்களுக்கு புதன். புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் 9 மற்றும் 12ஆம் அதிபதி, பாக்கியாதிபதினு சொல்றோம். அவர் நீசமாகிறார். இந்த மாதம் முழுவதும் நீசத்துலதான் இருக்காரு. எல்லாத்துக்குமே இப்படித்தான் 3 கிரகங்களுக்கு நீசம் பெருகுது. ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஒவ்வொரு மாதிரி அமைப்பு. அப்போ இந்த மாதம் 3 கிரக நீசங்கும் பொழுது எந்த விஷயம் செய்யக்கூடாது அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுட்டு செய்யாம இருந்தா போதும். அப்ப புதன் யார், உங்களுக்கு பாக்கியாதிபதி. அப்ப அப்பாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம போறது, உங்க குரு மூலமாக ஒரு கெட்ட பெயர் வர்றது, உயர்கல்வி படிக்கிறத தடை ஏற்படுறது, பயணங்கள் எதுக்கு போறீங்க, எதுக்கு வரீங்க, எதுக்கு பயணம் பண்றீங்க அப்படிங்கறது தெரியாம இருக்கிறது, தேவையில்லாத அலைச்சல், தீர்த்த யாத்திரை போன இடத்துல ஒரு சில ஏதாவது பொருள் தொலைகிறது, குடும்பத்தோட ஒற்றுமையா இருக்கும்போது கொஞ்சம் மனக்கசப்புகள் ஏற்படுறது, இதெல்லாம் இந்த புதன் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். இந்த மாசம் முழுவதும் புதனும் இங்கதான் இருக்க போறார், செவ்வாயும் இங்கதான் இருக்க போறார். 13ஆம் தேதிக்கு மேல மட்டும் சுக்கிரன் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பார். அப்ப முழுக்க முழுக்க ஒரு 30% இருந்து 40% பாத்துட்டீங்கன்னா துளாராசிக்கு இந்த மாதம் 6 கூட்டு கிரக சேர்க்கை மூலமாக 13ஆம் தேதிக்கு மேல நன்மைகள் நடக்கும். இருப்பினும் கவனமாக இருக்கணும். ஏன்னா பாருங்க, இந்த சேர்க்கையில அவ்வளவு சிறப்பான சேர்க்கை கிடையாது. சூரியன் சனி சேர்க்கை, சூரியன் ராகு சேர்க்கை, சனி ராகு சேர்க்கை, சனி புதன் சேர்க்கை, சூரியனும் சுக்கிரனும் சேர்றது, ராகு சுக்கிரன் சேர்க்கை, இதெல்லாம் வந்து அவ்வளவு ஒரு நன்மைகளை கொடுக்காத சேர்க்கையா சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க.
நமக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, துலா ராசிக்கு ஒரு 6ஆம் இடங்கிறதுனால தப்பிச்சுக்கலாம். இருப்பினும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா 12ல வேற கேது இருக்கார். அதீத ஞானத்தை கொடுத்தாலும் கூட பயணத்தின் மூலமாகவும் கொஞ்சம் மருத்துவ செலவுகளை கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய நல்ல விஷயங்கள் எல்லாமே தேர்ந்தெடுத்து செய்யுங்க. கொஞ்சம் பொறுமையா செய்யுங்க. செவ்வாய்க்குண்டான பலனும் புதனுக்குண்டான பலனும் செய்யாமல் இருப்பது நல்லது. மற்ற விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புலதான் இருக்கு. இந்த மாதம் துலாம் ஓரளவுக்கு நன்மைகளையும் ஓரளவுக்கு ஒரு 30 to 40% தீய பலன்களையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. தசாபுத்தி நல்லா இருக்கிறதுனால, நல்லா இருந்தால் ஜாதகத்துல அதை மீண்டும் உங்களுடைய பழைய நிலைக்கு வருவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத உண்மை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மத்துடைய சரணம். நீங்க என்ன நினைத்து என்ன விஷயங்கள் செய்றீங்களோ அதற்குண்டான காரியங்கள் வெற்றிகள் ஆகும். சகோதரர்களுடைய உறவு மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். 3ஆம் இடங்கள் வெற்றியை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்ப நீங்க எதை செய்தாலும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா குரு 3ஆம் இடத்தையும் பார்க்குது. அவர் 3ஆம் அதிபதியும் ஆகி 9ல் நிற்கிறார். அதே போல 6ஆம் அதிபதியும் ஆகிறார். இப்ப 6ஆம் அதிபதி 9ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது என்ன செய்கிறார்? கடன், நோய், வம்பு வழக்குகள் இது எல்லாத்தையுமே விலக்கி கொடுப்பார். பெரிய கடனா இருந்தாலும் கூட அதுல ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணி அடைப்பதற்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். நோய் இருந்தா நல்ல மருத்துவர் கிடைப்பது அல்லது நோய்க்குண்டான நல்ல மருந்துகள் கிடைப்பது இதெல்லாமே நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது 6ஆம் இடம் அப்படிங்கிறது அரசு தேர்வு, அதே போல கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய வேலைகள் எல்லாமே 6ஆம் இடம் தான். அப்ப அந்த 6ஆம் இடத்து அதிபதி 9ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது யாராவது கவர்மெண்ட் வேலை, உங்க ஜாதகத்துல கவர்மெண்ட் வேலை இருக்கு அப்படின்னா அந்த 6ஆம் இடத்து அதிபதியான குரு வந்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கோ அல்லது கவர்மெண்ட் வேலைக்கோ ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு. இந்த காலகட்டங்கள்ல கேஸ் ஏதாவது இருக்குதுன்னா அது உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. இது நம்ம பொதுவா எடுக்கக்கூடிய ஒரு பலன். இப்போ உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொன்னது போல இந்த ராசி சக்கரத்துல இருக்கக்கூடிய ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய 5 கட்டத்திலையும் ஒவ்வொரு கிரகங்கள் இருந்தா என்ன பலன் அப்படின்னு நான் சொல்றேன். குரு அந்த கிரகத்தை தொடர்பு, ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்துட்டீங்கன்னா ஒரு ஒளி கிரகம். அப்போ குரு உங்க ஜாதகத்துல இந்த இடத்தெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் இருந்தா அதுல இருக்கக்கூடிய அழுக்குகளும் அதுல இருக்கக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக வெளியே தெரியும். வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். அதுல இருக்கக்கூடிய அழுக்குகளை விரட்டுவார். அதே போல இருளாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தாலும் கூட அந்த இருளை விலக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த குரு பகவான். இப்ப பாருங்க, துளாராசிக்கு 1 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல எங்க இருந்தாலும் சரி பெயர் புகழ் மதிப்பு கிடைப்பது, அதே போல ஆயுள் பலம் தீர்க்கமாவது, கண்டங்கள் விலகுவது, இது போல விஷயத்தை எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதாவது உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு 8ல குரு இருக்கும்போது அவமானங்களை கொடுத்திருப்பார், தலைகுனிவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார், தேவையில்லாத பேச்சுக்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன ஒரு மனக்கசப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருப்பார். இப்போ அதெல்லாமே விலகுவதற்குண்டான வாய்ப்பையும் இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப அவரே 8ஆம் அதிபதியும் ஆகிறார் இல்லைங்களா? அப்ப 8ஆம் அதிபதியும் ஆகும்போது என்ன செய்ய போகிறார் அவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8ங்கிறது திடீர் அதிர்ஷ்டம்.